ஹலோ கைஸ். ஸோ நம்ம இன்றைக்கி விளையாட போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா கிரானி சாப்டர் 2. ஸோ ஆக்சுவலாக 1 வீக் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிரானி சாப்டர் 2ல் இதே கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட் எஸ்கேப் பிடிச்சிருக்கோம் நார்மல் மோடில். ஸோ இதே இப்போது மீதி 2 எஸ்கேப் பெண்டிங் நார்மலில். இது டோர் எஸ்கேப்பும் இல்லை ஹெலிகாப்டர் எஸ்கேப்பும் பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த வாட்டி வந்து டோர் எஸ்கேப் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஏன்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப் வந்து பார்த்திங்கன்னா 8 பொருளுக்கு மேலே தேவைப்படும். ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் எஸ்கேப் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5 பொருள் இருந்தாலே போதும். ஸோ முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டோர் எஸ்கேப்பே போகலாம் இந்த நார்மல் மோடில். ஸோ இந்த கிராண்ட்பாவை வச்சு சேர்த்து இந்த நார்மல் மோடில் போட்டு டோர் எஸ்கேப் ட்ரை பண்ணுவோம். ஸோ கேம்குள்ளே போகலாமா? அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ. அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கேம்குள்ளே போயிடுவோம். டே 1. அடுத்து எங்கேருந்து வரவங்கன்னே தெரில. ஆனால் திடீர்னு வருவாங்க வேணும்னு. யாராச்சும் வராங்களா? இப்போதைக்கு யாரும் வரல. ஏன் யாரும் இல்லை? மேலே போயிடலாமா? கொஞ்சம் ரிஸ்க் தான். சரி போவோம். என்ன ஆகிட போகுது? மிஞ்சி போனால் அடுத்த நாள் போகிறோம். யாராச்சும் வராங்களா? ஐயோ, ஓடு 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 சீக்கிரம் 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 கதவை மூடு. யோ அப்பா, ஆரம்பத்திலே நல்லா பயமுறுத்துறாங்களே இந்த கிளவி. நார்மல் மோடே இப்படி இருக்குது. ஹார்ட் மோடு, எக்ஸ்ட்ரீம் மோடில் நெக்ஸ்ட்டு போக போகிறோம். அது இன்னும் எந்த இவ்வளோ கொடுமையாக இருக்க போதோ. கிளம்பிட்டா இன்னும் கொஞ்சம் தூரம் போட்டோம். பரவாயில்ல, கேம் ஆரம்பித்து ஒரு கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து போனால் மேலே வந்துட்டோம். மாடிக்கு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணு. நமக்கு அப்படியே ஏதாச்சும் பொருள்லாம் கிடைக்குதான்னு பார்ப்போம். டோருக்கு சம்மந்தப்பட்ட பொருளாக இருந்தால் எடுத்துக்கலாம். ஆப்பா சூப்பர், முக்கியமான பொருள் கன்று வந்துச்சு. எப்படியோ அப்படியே இந்த இடத்துல அன்லாக் பண்ணிடலாம். இந்த சவுண்டுக்கு எப்படியோ வருவான்னு சொல்லும் போது வந்துட்டான். ஐயோ ஐயோ எடுக்க விட மாட்டேங்குதுங்களே. சூப்பர், இப்போதாம்மா கரெக்டாக டைமிங்க்கு வரீங்க. எடு சாவி எடு, செக்யூரிட்டி. ஐயோ எடு. அவ்வளோதான், ஒரு நிமிஷத்துக்கு 2 பேர் மயங்கியிருப்பாங்க. டோருக்கு தேவையான சூப்பர் டோர் ஹேண்டில், தேவையான பொருள் இது. வா 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 அப்படியே கீழே போடு. ஓப்பா சூப்பர், சீக்கிரம் ஸ்டன் கன் எடு. திருடி அடியே ஸ்டன் கன்னு குடுவி. சூப்பர், அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிக்கோ. அப்படியே மேலே கொஞ்சம் தேடிட்டு வந்துடலாம். மோஸ்ட்லி மேலே வந்து ஹேண்ட் வீல் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுவும் டோருக்கு தேவையான ஒன்று ஆகும். டோருக்கு ஒரு பொருள் கிடச்சிச்சு, இன்னும் 4 பொருள் வேணும். அப்பா நினச்சா மாதிரி ஹேண்டில் வந்துடுச்சு. போ அடியில் போ. என்ன போக மாட்டேங்குது? அப்பா அப்படியே மற்ற இடத்துல உங்களுக்கு தேடி பார்த்துருக்கேன். மற்ற இடத்துல என்ன இருக்கு? வெப்பன் கீ, சூப்பர், இதுவும் தேவையான ஒன்று. ஆமாம், அவ்வளோதான். இந்த இடத்த ஃபுல்லாக தேடி ஆச்சு. இதுக்கப்புறம் கீழே தான் போனோம். பட் உடனே போனால் ரிஸ்க்கு. ஐயோ, ஒரு கன் எடுக்கிறதுக்கு இல்லைண்ணா கரெக்டாக எடுத்து சொல்லணும். இங்கே போனால் வெடிகுண்டு இருக்கும். அதே சமயம் இது கட் பண்ணுறதுக்கு கட்டிங் பிளேஸ் தேவை. வெடிகுண்டு யூஸ் பண்ணலாம், பட் அது ரிஸ்க்கு. அது எப்போ வேணாலும் வெடித்து நம்மளும் கூட செத்துருவோம். அது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. கரெக்டாக இருக்குது இங்கே. ஏய் இங்கே வா.
காது கேட்கலையா? சரி நம்மளே போயிடலாம். இதுக்கும் சவுண்டு கேட்கலையா கிளவி? அடிப்பாவி. இப்போ வந்தான் நானும். வா இப்போ வருவல. வா நல்லா கிட்ட வர வச்சு சொல்லுவோம். ஐயோ எட்ட மாட்டேங்குது. அட பாவியோ நல்லா போயிருந்துடா. ஷிட் வேணும்னு. டே 2 இப்போ மேலே போனால் கொஞ்சம் ரிஸ்க்கு. எப்படியோ ரெண்டும் மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கீழே தூக்கி போட்டோம்ல ஒரு சில அது ஃபஸ்ட் எடுக்கணும். இந்த டோர் ஹேண்டில் எடுத்து போட்டுடலாம். அதுதான் கொஞ்சம் சேஃபஸ்ட்டு மூவ். பட் அங்கே கொஞ்சம் கிராக்கிங் கீச்லாம் கீச்சுன்னு சவுண்ட் வரும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சார் திடீர்னு வந்து அடிச்சான் பார்த்தீங்கன்னா அந்த சரி கொஞ்சம் லேட்டாக வர மாட்டேன். இது ஓன்னா சவுண்டு வரும். ஸோ சுற்றின்னு போயிடலாமா இல்லை மேலேயே போயிடலாமா? சரி வாங்க மேலேயே போகலாம். ஐயோ வந்துட்டாயா. ஓடு வேறு வழி பார்த்துட்டாங்க. இங்கெல்லாம் இன்னும் வரலையே. சரி போனால் இருப்பேன். இது ரொம்ப டஃப் தராள். அடிக்கிற வெயிட்டுக்கு வேறு கொஞ்சம் பயமுட்டி இன்னும் வேர்க்க வைக்கிறாங்க. இங்கே வந்து இந்த ஹோட்டல்லேருந்து பார்ப்போம். இல்லை இப்போதைக்கு. ஐயோ இங்கே தான் இருக்கா? அடிப்பாய். ஒரு நிமிஷத்தில் கதிகலங்க வச்சுக்கணும். கிளம்பிட்டாலா இல்லையானே தெரியலையே. ஐயோ சாரா ட்ராப் வச்சுட்டு போயிருக்கு பார்த்தியா? நான் வேறு அங்கே டோர் ஹேண்டில் வேறு நான் அங்கே வச்சுருக்கேன். நான் வேணும்னே பண்ணுது போயிருக்கு கிளவி. பரவாயில்ல சேஃபாக தான் வச்சுருக்கேன். ஐயோ டோருக்கு தேவையான பொருளை கேட்டால் ஏற்கனவே தப்பிச்சு முடிச்ச போட்டுக்கு வச்சுருக்காளே. எங்கே இருப்பாவ? எம்மோ ஐயோ ஓடு எப்பா. ஐயோ எங்கேந்திரி வரீங்க? வேணும்னே இப்படி வெறுப்பேற்றிங்கன்னு. சரி அம்மா ஒரு நிமிஷத்தில் கடிக்கலங்க வச்சுக்கேம்மா. சீக்கிரம் போமா. ஏம்மா இப்படி வெறுப்பேற்றுற? சார் ஒரு டோருக்கான ஒரு பொருள் 2 பொருள் கண்டுபிடிச்சிட்டோம். அது எடுத்து வைக்க கூட முடியல. மேலேயும் போக முடியல. மேலே போனால் தான் கன் எடுக்க முடியும். அதையும் பண்ண விட மாட்டேங்குது. இதெல்லாம் வச்சு பண்ணுறது போய் தான் தொலை வேண்டியோ. அப்பா என்ன 14 சீக்கிரமாக கிளம்பிட்டான் பையன் கூப்பிடுறது. ஐயோ சரி இப்போயாச்சும் போயண்டி. இதை திருகிறதுக்கு வேறு ரென்ஸு வேணும். ரென்ஸு இன்னும் கிடைக்கல நமக்கு. ஸோ பரவாயில்ல. இப்போதைக்கு பேட்லாக் வேணும். பேட்லாக் சாவியும் கட்டிங் பிளேயர் வேணும். 3வது ஒரு பொருள் தேவைப்படுமே. டோர் ஹேண்டில் கிடச்சிச்சு. டோர் ஹேண்டில் கிடச்சிச்சு. ஹேண்ட்வீல் கிடச்சிச்சு. இன்னும் நமக்கு பேட்லாக் கீ வேணும். கட்டிங் பிளேயர் வேணும். இன்னும் ஒரு பொருள் தேவைப்படுது. அது என்ன பொருள் தான் ஞாபகம் இல்லை. என்னன்னு சரி பரவாயில்ல போய் பார்த்துடலாம். எங்கே இருக்கா? போயிட்டாலா இல்லையா? அதுவே டவுட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு. இப்போ தான் போயின்ட்டுருக்கா ஸ்லோவாக. ஆயா கேட்ட ஆயாம. ஐயோ இங்கே வேறு கிழமை வேறு இருக்கானே. இதுங்க ரெண்டும் மாறி சுற்றுதுங்க. இப்படி போனால் நான் எங்கடா போக முடியும்? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணும் போல். இதுங்கெல்லாம் வச்சு என்னத்த பண்ணுறது? நார்மல் மோட்லேயே இவ்வளோ டஃப் தராங்க. ஹார்ட் மோட் எக்ஸ்ட்ரீம் மோடில் இன்னும் மோசமாக போகும். எங்கே இருக்காங்க? இப்போதான் இந்த சைட் பார்த்தாங்க. தூங்குது பேர் கருமம். சி அப்பா டோர் ஹேண்டில் போட்டாச்சு. இதுக்குள்ளே தான் போகணும். ஐயோ அதுக்குள்ளே தூங்கி ஏஞ்சிட்டானா?
அடப்பாவி பொறுமையாக போ. ஆஹா கிழமை இங்கேயே நிற்கிறான். சீக்கிரம் போய் தொலைடா வெண்ண. ஐயோ எப்பட்றா பார்த்த நாயே. சரி உனக்கு பின்னாடி தானே நின்ன, அதுக்குள்ள எப்படி பார்த்தான் இவன்? ஆஹா அவன் பையன் வர மணி அடிக்கிறான், கூப்பிட்றான் போல. அப்போ கிளவி இப்போ இங்கே தான் வரும். அங்கே தான் நிற்குது. ஐயோ கரெக்டாக அங்கே நிற்கிறான் பாருங்க. இங்கே நிற்குது. கிளம்பிட்டாளா இல்லையா? ஐயோ இன்னும் கிளம்பல. சீக்கிரம் போங்கலை. என்னால் ஒரே ஒரு டோர் ஹேண்டில் மட்டும் தான் வச்சுருக்கேன். இன்னும் ஹேண்டில்லாம் எடுத்து வைக்கணும். அது பேருக்கு தான் கண்டுபிடிச்சிருக்குமே தவிர இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ தான் போகுது. ஐயோ ஐயோ ஏய் எப்படி பார்த்த? அடி பாவி வெறுப்பேற்றுறாங்கண்ணா. செய் கருமம் கந்திரா வருதுங்களா. அவன் பையன் கூப்பிட்டதில் நம்மளை பார்த்துச்சு, நம்ம ஒளிஞ்சி நெட்டி பார்த்தது. ஓட்டையில் பார்த்துட்டு அவள் பார்த்துட்டா. சீக்கிரம் போ, வந்து சேருதுங்க பாரு நமக்குன்னு. சரி இங்கே பொறுமையாக போ. எப்படியும் அவளே பொறுமையாக தான் போவா. கண்டிப்பாக ட்ராப் போட்டிருக்க மாட்டோம். நல்லா கேட்குது. ட்ராப் எங்கே போட்டிருக்கேன்? பரவாயில்ல கொஞ்சம் ஓரமாக போட்டிருக்கா. ஆனால் கரெக்டாக யோசிக்குது பார்த்தீங்க. இந்த இடத்துல வந்தானா அவனுன்னு சொல்லிட்டு உஷாராக போட்டிருக்கு பார்த்தியா ட்ராப்பை. என்ன பியானோ வாசிக்கிற வாய்ஸ் கேட்குது, சத்தம் கேட்குது. இங்கே தான் இருக்காளா இவ? காய்ஸ் இங்கே தான் இருக்கா காய்ஸ் இவ. ஐயோ வந்துட்டா அடா பாவி. ஓ ஷட். ஏண்டி எப்படி அதுக்குள்ளே பார்த்து கண்டுபிடிச்ச? சரி ஒரு நிமிஷத்தில் கதி கலங்கிச்சு. கஷ்டப்பட்டு ஒரு டோருக்கு 2 பொருளை கண்டுபிடிச்சா 2மே பண்ண விடாமல் வேணும்னே வெறுப்பேற்றுதுங்க பேர். சீக்கிரம் போ. ஒரு இடத்துக்கு நிம்மதியாக போடுதா பேர். சரி ஒரு நாள் தான் போயிருக்கு. ஆனால் இன்னும் மீதி 4 நாள் இருக்குது. பிரச்சனை இல்லை. ஆனால் அதுவும் எப்போ எடுக்க போகிறாங்கன்னு தெரில. இதுங்க இருக்கிற ஃபோர்ஸுக்கு அடிச்சடிச்சே கொள்ளும் போல நம்மளை. இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய பொருள்லாம் இருக்குது. ஆனால் எடுக்க விட மாட்டேங்கிறாங்களே. எடுக்கிறதுன்னா எடுக்கிறது கூட இல்லை, போகவே விட மாட்டேங்கிறாங்க. இல்லைங்கத்தை எடுக்கிறது. ஐயோ திருப்பியாக பியானம் தான் வச்சுக்குது. ஐயோ அப்படியே ஓடிடலாமா? சரி வேறு வழியில். இட்ஸ் டைம் ஃபார் ஆக்ஷன். ஓடு. பின்ன சும்மா வந்து பக்கத்துலேயே நின்றுந்தா நாங்கள் என்ன பண்ண முடியும்? கதவை மூடு, இங்கே ஒளிஞ்சிக்கோ. அப்பா கிரேட் எஸ்கேப். இதோ இங்கே நிற்கிறான் பாருங்கள் அந்த கதவு கிட்ட. கதவே அவளே திறக்கிறா. கை வேறு இங்கே தெரியுது நல்லா ரிஃப்ளெக்ஷன். அப்பா கீழே போயிட்டா. இப்போ நம்ம அந்த சைடில் போய் டோர் ஹேண்டில் எடுக்கணும். இப்போது அப்படியே கதவை சாத்திக்கோ. இங்கே வேறு கீச்சுன்னு சவுண்டு வரும். எங்கே சவுண்டு வரும்னு தெரில. அப்படியே நல்லா ஓரமாக ஒட்டின்னு போ. அப்பா ஸ்டன்கன் கிட்ட வந்துட்டோம். இதுதான் மெயின். இதை மட்டும் எட்றா போதும். எட்றா. ஐயோ சீக்கிரம் ரீலோட் பண்ணு. அவ்வளோதான். இப்போ வாங்க. அப்பா பேக் டு ஃபார்ம். ஸ்டன்கன் எடுத்தாச்சு. இப்போ வாங்கடா டேய். என்ன சவுண்டு கேட்டுச்சா இல்லையா? வா சீக்கிரம் எடு. அப்பா இப்போ வாடா கிளட்டுப்பா. இல்லை தள்ளி விடு. உன் பொண்டாட்டியை கொண்டாச்சுரா வாடா. அவன் சொல்லுவான் சூப்பர் தம்பி அப்படின்னு. ஸோ அப்பா பேட்லாக்கி கிடச்சிச்சு. டோருக்கு 3வது பொருளும் கிடச்சிச்சு. இன்னும் 2 பொருள் தான் வேணும். கட்டிங் பிளேயர் வேணும் கூட. இன்னொன்று ஒன்று தேவைப்படும். அது என்னன்னு தான் மறந்துச்சு. அவ்வளோதான். இப்போ ஒன்று பண்ணு. பேட்லாக்கும் ஹேண்ட் வீலும் எடுத்து அந்த பாத்ரூம் சைடில் கீழே போட்டுரு. அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டன் கன் எடுத்துகிட்டு நம்ம திருப்பி கேம் ஆரம்பிச்சிடலாம்.
ஹேண்ட் வீல் சீக்கிரம் சீக்கிரம் மறைஞ்சிட போதும். ஐயோ கிளவி மறைஞ்சிட்டா பரவாயில்ல. செவிடு இதே எடு. சே மறைஞ்சிட்டாங்க கிளவி அதுக்குள்ளேயே மறைஞ்சிட்டியா? ஒரு நிமிஷம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. சரி சவுண்டை க்ரியேட் பண்ணு. ஓகே இப்போ கிளவி வருதான்னு பார்ப்போம். சவுண்டு கேட்குதா இல்லையா? எங்கே போன அந்த கிளவி? வந்துட்டா. கிளவி அடித்தாச்சு. இன்னும் கிளவன ஒருத்தந்தான். எங்கடா போனேன்? எப்போ வரணுமோ அப்போ மட்டும் வர மாட்டேங்கிறியே. அப்படியே பேட்லாக் எடுத்து சேஃபாக பாத்ரூமில் போட்டோம். இப்போ அப்படியே இந்த ஹேண்ட் வீலும் போடணும். ஆனால் போடணும்னு நினைக்கும் போது கரெக்டாக வரும். வாடா என் தங்க கட்டி போடு. இதை தூக்கி கீழே போட்டுரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு அப்புறமா யோசிச்சிக்கலாம். நமக்கு க்ரோபார் தேவைப்படுது. ஆமாம் டோருக்கு 5வது பொருள் வந்து க்ரோபார். ஆமாம் க்ரோபாரும் கட்டிங் பிளேயரும் கிடச்சிச்சின்னா அவ்வளோதான், டோர் எஸ்கேப் பண்ணிடலாம். டோர் எஸ்கேப் முடிஞ்சிடும். எடு. ஓகே, இன்னும் நமக்கு க்ரோபாரும் கட்டிங் பிளேயர் மட்டும்தான் வேணும் இந்த டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு. நல்ல வேலை நம்ம டேட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை, பொறுமையாக பண்ணலாம். இப்போ க்ரோபார் கிச்சனில் இருக்கும் க்ரோபார். ஸோ க்ரோபார் கிடச்சிரும். அப்படி கிச்சனில் இல்லைனா கூட இந்த இடத்த நம்ம தரப்போம்ல, இந்த ப்ரௌன் கலர் அட்டை மாதிரி இருக்குது, அது திறந்துட்டோன்னா அதுக்குள்ளே கூட க்ரோபார் இருக்கும். ஸோ க்ரோபார் இப்போ கிடச்சிரும். லாஸ்ட்டாக கட்டிங் பிளேயர் மட்டும் கிடச்சிச்சின்னா கேம் ஓவர். நம்ம டோர் எஸ்கேப் நார்மல் மோடில் முடிச்சிடலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இன்னும் வர மாட்டேங்கிறீங்க 2 பேரும். ஆடி கேட்குதா சவுண்டு? வாடி கிளவி, சீக்கிரம் வாடி. 2 பேரும் சேர்ந்து மட்டும் வந்துடாதீங்க, தனித்தனியாக வாங்க. அப்போ தான் எங்களை ஈஸியாக முடிக்க முடியும். ஆஹா கரெக்டாக வந்துட்டா. நல்ல வேலை, தனியாக தான் வரோம். அடி எடு. ஓகே விழு கிளவா. இப்போ நீ தான் பெண்டிங்கு, சீக்கிரம் வா. சீக்கிரமாக வாடா, நிம்மதியாக இருக்கும். நீ வந்துட்டினா அழகாக கிச்சனில் போய் தேடிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிச்சன்லேயே நிற்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இந்த கிழமை வேறு வெறுப்பேற்றுறானே. சீக்கிரம் வாடா, கிளவி மறைஞ்சிட போகிறா. வரமாட்டேங்கிறாங்க கைஸ், லேட் பண்ணிட்டான். இப்போ வேறு வழியில், இப்போ கிளவி வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சீக்கிரம் வா பைத்தியக்காரா. எப்போ வருது பஸ் அணியா? விழுந்து தொலை. வா கிளவி, நீயாச்சும் கொஞ்சம் சீக்கிரமாக வா. கிளவன் தான் லேட்டாக வருவான், நீயாச்சும் கொஞ்சம் சீக்கிரமாக வாடி. என்னடா இவங்க கிழவனை கொண்டா கிளவி லேட்டாக வரா, கிளவியை கொண்டா கிழவன் லேட்டாக வரான். 2 பேரை பிளான் போடுறாங்களா? செத்தா இவன் மட்டும் லேட்டாக வந்து இது மூலியமாகவே டைம் வேஸ்ட் ஆகுது. இப்போது இல்லை, இவங்க விழுறதே 1 நிமிஷம் தான், அதுவும் டைமை வேஸ்ட் பண்ணுதுங்க பேர் வேணும்னே. இந்த கிளவி வேணும்னே விருப்பத்துது கைஸ். இவன் சீக்கிரமாக வர ஆள் தான் இவன் கிளவி. ஏன் இப்போ இவன் லேட் பண்ணுறா? இப்போ வா, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். சை எனக்குன்னே வந்து என்ன உள்ளே மாட்டிக்கிச்சு? எங்கே விழுந்து? ஓகே கிளம்ப. எங்க இந்த வாட்டியாச்சும் கொஞ்சம் சீக்கிரமாக வாடா. ஐயோ சீக்கிரமாக தான் வாடா நாயே. அட கிளவா, உங்களை வச்சுக்கின்னு நான் படுற பாடு இருக்கே, முடியல. சீக்கிரமாக வாங்கடா டேய். அட தெருப்பூருக்கு நாயங்களா.
கைஸ் நம்மளை நிம்மதியாகவே இருக்கும் போச்சு. இப்போ இவ்வளோ மறைஞ்சிட்டா. இப்போ திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும் கைஸ். இப்போ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து இந்த 2 பேரையும் கொள்ளணும். ஏன் தான் இப்படி வேணும்னே பண்ணுறாங்கன்னே தெரில. அடுத்து வேறு ஏதாச்சும் இருக்கா? சும்மா எடுத்து போய் ஹெலிகாப்டர் மேனு நமக்கு தேவை இப்போதைக்கு வேணாம். இப்போதைக்கு நம்மளோட ஏமே வந்து பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப் தான். அடுத்த வாட்டி யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கைஸ் நம்ம நெக்ஸ்ட்டு ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இந்த டோர் எஸ்கேப் முடிச்சதுக்கப்புறம் க்ரோபார் இருக்கா? ஐயோ இல்லையே. அப்போ இங்கே என்ன தான் இருக்குது? ரென்ச்சு இப்போ தேவைப்படுமான்னு தெரியல. பட்டு யூஸ் பண்ணி தான் பார்க்கணும். நாகாய்ஸ் இவங்க ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக வைக்கிறாங்க வேணும்னே. பேசாமல் இப்போ இவங்கள சுட்டு முடிச்சுட்டு கீழே போய் கீழே நம்ம பாத்ரூமில் வெப்பன் கீ போட்டோம். ஸோ வெப்பன் கீ வேணால் எடுத்து ஷார்ட் கன் எடுத்துருவோமா? ஏன்னா இங்கே க்ரோபார் இருக்கும்னு நினச்சேன். வழக்கம் போல ஏமாற்றம். மெத்த பண்ணுறது இல்லைனா இங்கே பக்கத்தில் ஒரு இது இருக்குது. அந்த பெட்ரூமுக்கு பக்கத்தில் ஒன்று அடைச்சின்னு இருக்கும். அந்த அடைச்சின்னு இருக்கிறத எடுத்துட்டோன்னா அதுக்குள்ளே க்ரோபார் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் கட்டிங் பிளேயராச்சும் வைப்பாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. 2த்தில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் கிடைக்கும். நமக்கு 2மே கிடச்சிச்சின்னா டோர் எஸ்கேப் இப்போவே முடிஞ்சிடும். ஆஹா வந்துட்டா. டேய் ஏன்னா உள்ளே எடி ஐயோ எங்கே போச்சு? ஐயோ தள்ளு சீக்கிரம் வந்துட போகிறாங்க. அப்பா கிளம்ப எங்க? ஐயோ இவன் மொத்தம் லேட் பண்ணிக்கினே இருப்பான். இதுங்களை திருத்த முடியல காய்ஸ். இப்போ பாரு லேட்டாக வருதுங்க. கிழவனை கொண்டாச்சு. இப்போ கிளவி சீக்கிரமாக வருவாளா? இப்போ அதான் டவுட். இப்போது இவங்க சீக்கிரமாக வந்து நல்லாயிருக்கும். என்ன கைஸ் இது கிளவி வேறு லேட்டாக வரா? ஐயோ ஏன்டா சுட்ட? சீக்கிரம் எடு. எப்பா ப்ரோ ட்ராப் பண்ணுறதுக்கு பதிலாக ஷூட் பண்ணி தொலைச்சிட்டேன் ப்ரோ நான். சரி கருமம் 1 நிமிஷத்தில் நெஞ்சே போயிடுச்சு. வேறு வழியில் இப்போ சீக்கிரமாக போ. இதை எடுத்துரு இந்த தடுப்பை சீக்கிரம். அப்பா உள்ளே என்ன இருக்குது? க்ரோபார் சூப்பர் தேவையான பொருள். ஓகே க்ரோபார் இங்கே போடு. அப்படியே இங்கே கொஞ்சம் சேஃபாக நிற்போம். இல்லைனா அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் சேஃபாக நிற்கலாம். நல்ல வேலை யாரும் இல்லை. இப்போ இந்த இடம் ஓகே. இப்போ க்ரோபார் கிடச்சிச்சு கைஸ். இன்னும் நமக்கு கட்டிங் பிளேயர் மட்டும்தான் வேணும். கட்டிங் பிளேயர் மட்டும் கிடச்சிச்சின்னா எஸ்கேப். அதுவும் இல்லாமல் நம்ம டே 2 தான். அதனால் இன்னும் ஒரு 4 நாள் இருக்குது. பொறுமையாக ஆடினா கூட எல்லாத்தையும் ஒரு பொருளை வெஸ்ட்டாக கூட டோர் எஸ்கேப் முடிச்சிடலாம் இந்த வாட்டி. சவுண்டு கொடுத்துருக்கேன். இன்னும் ஆளே காணும். சீக்கிரம் வாங்கம்மா. நல்ல வேலை கொண்டாச்சு. சீக்கிரம் க்ரோபார் எடுத்து இந்த பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது. அதை உடச்சிட்டு அப்படியே க்ரோபாரை போட்டுடலாம். அதுக்குள்ளே கட்டிங் பிளேயர் கிடச்சா லக்கு, இல்லைனா கொஞ்சம் கஷ்டம். ஓப்பா சூப்பர் கைஸ். கட்டிங் பிளேயர் கிடச்சிச்சு. அவ்வளோதான் கைஸ். இப்போ கேட்டு டோர் எஸ்கேப் கண்டிப்பாக முடிச்சிடலாம். சூப்பர். ஓ 2 பேருமே மறைய போகிறாங்களா? சரி விடு. இப்போவே எடுத்துகிட்டு இப்போ எடு சீக்கிரம். ஓகே. இப்போ தான் கொஞ்சம் பெருமூச்சு வருது. எல்லா பொருளும் கிடச்சிச்சு கைஸ் இப்போ டோருக்கு. இப்போ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோன்னா தப்பிச்சிட்டோம். கண்டினியூஸாக அடி வாங்கினே இருந்தோன்னா முடிஞ்சிச்சு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக விளையாடலாம் ப்ரோ. ஒரு அவசரமும் இல்லை. எல்லா பொருளும் கிடச்சிச்சு. வாங்க கைஸ் சட்டுப்பட்டுன்னு இந்த கட்டிங் பிளேயரை யூஸ் பண்ணிடலாம். இப்போதைக்கு கட்டிங் பிளேயர் தான் பக்கத்தில் இருக்குது. எடு சீக்கிரம். கட்டிங் பிளேயர் எடுத்தாச்சு. இப்போ சீக்கிரமாக இதை கட் பண்ணணும். சீக்கிரம். அவ்வளோதான் கட்டிங் பிளேயரோட வேலை ஓவர். இப்போ சட்டுன்னு இதை எடுக்கணும். ஐயோ
சவுண்டு வேறு நான் போட்டுக்கினே இருக்கேன். அப்பா தப்பிச்சிட்டோம். இப்போ நம்ம கட்டிங் பிளேயரோட வேலையை முடிச்சிட்டோம். ஸோ டோருக்கு நம்ம டோர் ஹேண்டிலும் வச்சாச்சு, கட்டிங் பிளேயரும் வேலையோட முடிஞ்சிச்சு. 2 பொருளை வந்து யூஸ் பண்ணிட்டோம். இன்னும் க்ரோபாரை வச்சு அந்த பிளாங்கை உடைக்கணும், லாக்கை வந்து ஓப்பன் பண்ணணும். கடைசியாக வேறு என்ன, அவ்வளோதான் நினைக்கிறேன். போய் பார்ப்போம். பாதி வேலையை முடிச்சிட்டோம். டோருக்கு பாதி வேலையை யூஸ் பண்ணிட்டோம். இந்த டோர் ஹேண்டிலும் யூஸ் பண்ணிட்டோம், கட்டிங் பிளேயரும் யூஸ் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு சில பொருட்கள் தான் யூஸ் பண்ணோம். கேட்குதான் இல்லை. வாங்க கைஸ், இப்போ இந்த கன்னை எடுத்துகிட்டு அப்படியே கீழே போயிடலாம். கீழே போய் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் முடிக்கணும். டேய் சீக்கிரம்டா, டைம் வேஸ்ட் ஆகுது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம க்ரோபாரை முடிச்சிடலாம். சீக்கிரம் க்ரோபாரோட பிளாங்க்லாம் உடைக்கணும். இப்போது க்ரோபார் அதோ இது நெக்ஸ்ட்டு ஹேண்டில் கொஞ்சம் முடிச்சிருவோம். ஓகே, க்ரோபாரோட வேலை முடிஞ்சிச்சு. சீக்கிரமாக அந்த கண் எடுக்கணும். சூப்பர். வெப்பன் கீ எடுத்துருக்கலாம் இப்போது. சரி பரவாயில்ல, ஃபஸ்ட்டு இதை வச்சு முடிப்போம். வாங்க கைஸ், இப்போ அடுத்து வந்து ஹேண்ட்வீல் முடிச்சிடலாம். ஹேண்ட்வீல் கொஞ்சம் பெருசு, ஹேண்ட்வீல் கொஞ்சம் பெரிய வேலை, அதனால் ஹேண்ட்வீலை முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் பேட்லாக்கை பார்த்துக்கலாம். ஹேண்ட்வீல் இப்போ திறந்துருவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேட்லாக்கை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டோன்னா எஸ்கேப்பு, பிரச்சனையே இல்லை. இதோ அவ்வளோதான், ஹேண்ட்வீலை திறந்தாச்சு. ஸோ இப்போ அந்த இரும்பு கேட்டு மாதிரி ஒன்று இருக்கும், அது இப்போ மேலே போய்டும். மேலே திறந்துச்சு. இப்போ கன்னை மட்டும் எடு. ஐயோ இதுவா கன்னுங்க? டேய் கன்னுங்க, ஐயோ கன்று ஸ்பான் ஆயிடுச்சா? சரி வெப்பன் கீடு. சி என்ன கைஸ், கன்று எங்கே போச்சுன்னே தெரில. எங்கே கீழே போட்டேன்னா என்ன ஆயிடுச்சு? இங்கே டேய் எப்படா கன்று இங்கே வந்தது? ஐயோ சரி போ சீக்கிரம் அதை தரேன். சீக்கிரம் வா. யோப்பா, ஒரு நிமிஷத்தில் கதி கலங்கிடுச்சு. கன்று எப்படா இங்கே வந்தது? ஆமாம்ல, இல்லை அதை தப்பு நம்ம மேலே தான். ஆக்சுவலாக ஹேண்ட்வீல் எடுக்கும்போது கன்று இங்கே போட்டோம், நம்ம இங்கேயே போட்டு போயிருக்கோம். பாருங்கள், புல்லட் ஒரு இடத்துல, கன்று ஒரு இடத்துல இருக்குது. இப்போது ஷார்ட் கன்னில் சுட்டால் கண்டிப்பாக கிளவுனுக்கு சவுண்ட் நல்லா கேட்கும். வந்து தான் ஆகணும். என்னடா வரமாட்டேங்கிறான்? டேய் சீக்கிரம் வாடா. பேட்லாக்க மட்டும் வச்சிட்டோன்னா என்னது, நான் கிளம்பிட்டு வேண்டா. ஐயோ என்னடா இவன் மேடம், பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வச்சிடலாமா? இது வேறு ஒரு பயமாக இருக்கே. ஐயோ கிளவி போச்சு. சரி வாங்க, ஸ்ட்ரெயிட்டாக பேட்லாக் எடுத்துடலாம். செத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அது ஒன்று தான் இப்போ பெண்டிங் நமக்கு. பரவாயில்ல, ஒரு கை பார்த்துடலாம். வாங்க ரெடி, பரவாயில்ல, நான் வந்து இப்படியே பண்ணுறேன். சூப்பர், அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப். பாய். ரிஸ்க் எடுத்து முடிச்சிருக்கோம் இதை. நல்ல வேலை, செம. கிளவிக்கு பாய். என்ன தேடுறீங்களா எங்கே இருக்கேன்னு? எப்போயோ ஓடியாச்சு வெளியே. செம. நல்லா திகில் ஏற்றிட்டாங்க ப்ரோ. நல்லா டஃப் கொடுத்துருக்காங்க 2 பேரும். செம்மையாக பண்ணியிருக்காங்க. தி எண்ட் முடிச்சிட்டோம். நல்ல வேலை, இந்த கேம் நல்லா ஸ்மூத்தாக போச்சு. ஸோ இப்போ நம்ம நார்மல் மோடில் வந்து போன வாரம் போட் எஸ்கேப் முடிச்சிட்டோம், இப்போ டோர் எஸ்கேப் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு நல்லா வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், பாய்.